ஆடு கோழி திருட வந்ததா சொல்லி அண்ணன் தம்பிய அடிச்சே கொலை பண்ணி இருக்கு ஒரு மர்ம கும்பல். தோப்புக்குள்ள நடந்த இரட்டை கொலையோட பின்னணி என்ன? ஆடு திருட சென்றதாக 2 வாலிபர்கள் அடித்து கொலை. கடந்த 48 மணி நேரமாக சிவகங்கை மாவட்டத்தை உலுக்கி போட்டிருக்கும் ஒரு சம்பவம்தான் இந்த இரட்டை கொலை. இந்த கொடூரத்திற்கான சான்றுகளை தான் போலீசார் இந்த விவசாய நிலத்தில் அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் அவர்களுக்கு கிடைத்தது 2 செல்போன்களும், ஒரு மணி பர்ஸும், ஒரு ஜோடி செருப்புகளும் தான். இந்த 2 செல்போன்களுக்கு சொந்தக்காரரான சகோதரர்களை தான் ஒரு கூட்டமே சேர்ந்து ஈவு இரக்கமின்றி அடித்தே கொன்றிருக்கிறது. உண்மையில் இருவரும் ஆடு திருடதான் வந்தார்களா? தோப்புக்குள் என்ன நடந்தது? கொலையின் பின்னணி என்ன என்று தெரிந்து கொள்ள செய்தியாளர் சுந்தருடன் களத்தில் இறங்கினோம். சிவகங்கை மாவட்டம் மதகுப்பட்டி அடுத்துள்ளது அழகமாநகரி. சம்பவத்தன்று இந்த ஊரில் உள்ள ஒரு தோப்பில் மாடு ஒன்று காணாமல் போயிருக்கிறது. கிராமத்தைச் சேர்ந்த சிலர் நள்ளிரவில் மாட்டை தேடி தோப்புக்குள் இறங்கியிருக்கிறார்கள். அப்போது அங்கே கோழிகள் மிரண்டு அங்கும் இங்கும் பறக்கும் சத்தம் கேட்டிருக்கிறது. என்னவென்று அருகில் சென்று பார்த்தபோது 2 வாலிபர்கள் அந்த இடத்தில் நின்றிருந்தது அனைவருக்கும் பீதியை கிளப்பியிருக்கிறது. அந்த 2 வாலிபர்களும் ஆடு கோழிகளை திருட வந்தவர்களாக இருக்கலாம் என நினைத்து மாட்டை தேடி சென்றவர்கள் வந்த வேலையை மறந்துவிட்டு வாலிபர்களை பிடித்து அடித்து துவைத்திருக்கிறார்கள். அந்த தாக்குதலில் இருந்து வாலிபர்கள் தப்பி ஓட முயன்றதாக சொல்லப்படுகிறது. ஆனாலும் விடாமல் விரட்டி பிடித்து இருவரையும் சரமாரியாக தாக்கியிருக்கிறது அந்த கும்பல். விழுந்த அடியில் ரத்தம் சொட்ட சொட்ட 2 வாலிபர்களும் மயங்கி விழுந்திருக்கிறார்கள். உடனே அவர்களை ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று உள்ளனர். ஆனால் அங்கே சிகிச்சை பலனின்றி இருவரும் பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார்கள். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்த போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவமனைக்கு விரைந்த காவல்துறையினர் 2 சடலங்களையும் உடற்கூறாய்வுக்காக அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அப்போதுதான் கொல்லப்பட்டவர்கள் SS கோட்டை அடுத்து உள்ள வி. கல்லம்பட்டி என்ற கிராமத்தைச் சேர்ந்த செல்வம் என்பவரது மகன்கள் மணிகண்டன் மற்றும் சிவசங்கரன் என்ற விக்னேஸ்வரன் என்று தெரிந்தது. இதில் மணிகண்டன் கோவையில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்திருக்கிறார். விக்னேஷ் கல்லம்பட்டியிலேயே கூலி தொழிலாளியாக வேலை செய்திருக்கிறார். இவர்கள் மீது மேலவளவு காவல் நிலையத்தில் கடந்த 2015ஆம் ஆண்டு திருட்டு வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. விக்னேஸ்வரன் மீது திண்டுக்கல் போலீஸ் நிலையத்தில் மற்றொரு வழக்கும் உள்ளது. இந்த சம்பவம் பற்றிய தகவல் கிடைத்ததும் மாவட்ட போலீஸ் சூப்பிரண்ட் ஆசிஸ் ராவத், சிவகங்கை துணை போலீஸ் சூப்பிரண்ட் அமல அட்வின் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று விசாரணை நடத்தினார்கள். இது தொடர்பாக மதகுப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து 15ற்கும் மேற்பட்ட ஊர்க்காரர்களை பிடித்து விசாரித்தனர். திருப்பதி, சோமராஜ், பிரபு, தீபக், விக்னேஸ்வரன், தினேஷ் உள்ளிட்ட 6 பேரை முதற்கட்டமாக போலீசார் கைது செய்தனர். தொடர் விசாரணையில் வினோத், பிரவீத், அருண் பாண்டி, யுவராஜ், அரவிந்த், மணிகண்டன், சீமான் உள்ளிட்ட 13 பேரை தற்போது வரை கைது செய்துள்ளனர். அண்ணன் தம்பி இருவரும் ஆடு கோழிகளை திருட வந்ததால்தான் அடித்தோம் என கைது செய்யப்பட்டவர்கள் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் சகோதரர்களின் கொலைக்கு நீதி கிடைக்கும் வரை
உடல்களை வாங்கப் போவதில்லை என இறந்தவர்களின் குடும்பத்தாரும் உறவினர்களும் தெரிவித்து வருகின்றனர். அடிச்சு துன்புறுத்தி கரண்ட் வச்சு கல்ல கொண்டு கட்டி அந்த வீடியோல பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி கொடுமை எங்கேயுமே நடக்கல. செய்யாத தப்புக்கு செஞ்சவன் பழி ஏத்துக்கிட்டு வந்திருக்காங்க. இதுக்கு எங்களுக்கு சரியான நியாயம் வாங்கி கொடுக்கணும். உண்மையில் அவர்கள் ஆடு திருடதான் வந்தார்களா அல்லது தவறான புரிதலில் அப்பாவிகள் கொல்லப்பட்டனரா என்று போலீசார் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். முழு விசாரணைக்கு பிறகே உண்மை தெரிய வரும்.